சுவாமி பாருங்கள் சுவாமி, நாரதன் வருகையால் நல்லதே நடக்கும் என்பார்கள். தங்களைப்பட்ட ஞானிகளை தரிசிப்பதில் பெரிய புண்ணியங்கள் சேரும் என்பார்கள். மேலும் ரிக் வேதம், யசுர்வேதம், சாம வேதம், அதர்மண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள், மந்திரம், நிகண்டு, வியாக்காரணம், சந்தோபிசுதம், நிறுத்தம், ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 96 தத்துவங்கள் மற்றும் இதிகாசங்கள் அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் கற்றறிந்தவர். தெய்வ தூதுவராகிய தாங்கள் வருகையால் மனமகிழ்ச்சி அடைகிற சுவாமி. இருந்தாலும் 7-14 உலோகம் சுற்றி வரக்கூடிய தாங்கள் இந்த குறிஞ்சில் முன்னாடி என்னை காணும் வந்த காரணத்தை நான் அறியலாமா சுவாமி? வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதனாலாக மகிழ்கிறேன் என்று முள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல அருமையான வாழ்த்து வரவேற்பு. அந்த வகையில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வ புலவர். அந்த வகையில் வானுரையும் தெய்வ நிலையை ஒருத்தர் அடையணும்னா நிறைய கொடுக்கணும். மனமொழி மெய்களாலே